சிதறும் பாமக, தடுமாறும் நிர்வாகிகள். ஸ்டாலினா, விஜயா, எந்த பக்கம் செல்வார் ராமதாஸ்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களேடா என பிரெண்ட்ஸ் படத்தில் வடிவேலு கதறுவது போல ஆகிவிட்டது இன்று பாமக நிலைமை. தந்தை மகன் கட்சியை பங்கு போட்டு நொறுக்கியது போதாதென ஜெயகுருவின் மகளும் தன் பங்கிற்கு புதிய கட்சி ஒன்றை தொடங்கி பாமகவை பங்கு போட வந்திருக்கிறார். மறுமுனையில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஜி.கே. மணி பின்வாங்க, தம்பியை எதிர்த்து களமாட மகன் துணையோடு தேர்தலில் களம் இறங்கியிருக்கிறார் ஸ்ரீகாந்தி. என்னதான் நடக்கிறது பாமகவில்? பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ், அன்புமணி இடையே முற்றிய மோதல் தீர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நிலைமையில் பிரச்சனை தொடர்கிறது. யார் தலைமையில் இருப்பது உண்மையான பாமக எனும் கேள்விக்கு விடையே தெரியாத நிலையில் 2026 தேர்தலையொட்டி அதிமுக பாஜக கூட்டணியில் ஐக்கியமாகிவிட்டார் அன்புமணி. இதற்கு அன்புமணி கூட்டணி பேசியது சட்டவிரோதம் என பொங்கியிருக்கும் ராமதாஸ் தன் தரப்பு ஆதரவாளர்களிடம் ஜனவரி 9ஆம் தேதி முதல் விருப்ப மனு வாங்கவும் தொடங்கியிருக்கிறார். அன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்தவர், மு.க. ஸ்டாலின் ஆட்சி நன்றாகத்தான் இருக்கிறது, கூட்டணி தொடர்பாக விரைவில் தெரிவிப்பேன், அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என ஹிண்ட் கொடுத்திருக்கிறார். ஜி.கே. மணியோ சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளிக்க மாட்டேன் என பின்வாங்கியிருக்கிறார். மறுபுறம் அதே தினம் சேலத்தில் புது கட்சியை தொடங்கியிருக்கிறார் ஜெயகுருவின் மகள் விருதாம்பிகை. ஏற்கனவே பல்வேறு சிக்கல்களில் இருக்கும் ராமதாசுக்கு விருதாம்பிகை விவகாரம் மேலும் தலைவலியைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து பாமக மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணிக்கு 18 எம்எல்ஏ சீட்டுகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் பேசப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் தரப்புக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் கதவு அடைக்கப்படவில்லை என்றாலும் வயதில் மூத்த தன்னை விட்டுவிட்டு அன்புமணியுடன் முன்னதாகவே கூட்டணியை அறிவித்து விட்டார்களே என்ற கோபம் இருக்கிறது. அதனால் அவர் அங்கு செல்ல வாய்ப்பில்லை. தாவேகாவை காரணமாக சொல்லி திருமாவை திமுக கன்வின்ஸ் செய்திருப்பதால் அந்த கூட்டணிக்கு செல்லும் யோசனையில் இருக்கிறார் ராமதாஸ். அதன் வெளிப்பாடுதான் திமுக ஆட்சிக்கு ராமதாஸ் சர்டிபிகேட் கொடுத்திருப்பது. அதே நேரம் திமுகவிடம் சென்றால் ஒற்றை இலக்கு சீட்டுகள் தான் கிடைக்கும். அன்புமணியை விட குறைவான இடங்களில் போட்டியிட்டால் அது கௌரவ குறைச்சல். தாவேகா கூட்டணிக்கு சென்று 30+ இடங்களில் போட்டியிட்டு கணிசமான வாக்கு வங்கியை பெற்று தானே பாமக என அன்புமணிக்கு உரக்க சொல்லலாமா? அல்லது காங்கிரஸ் தாவேகா பக்கம் சென்றுவிட்டால் திமுகவிடம் நமக்கு வெற்றி வாய்ப்புள்ள கூடுதல் சீட்டுகள் கிடைக்கும், அதனால் பொறுத்திருந்து முடிவெடுக்கலாமா என்று குழப்பமான மனநிலையில் இருக்கும் ராமதாஸ் திமுகவையே பிரதான ஆப்ஷனாக வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே மாம்பழ சின்னத்தை பெறவும் வேகம் காட்டும் ராமதாஸ் உத்தேச வேட்பாளர் ஒவ்வொருவரையும் தலா 3 தொகுதிகளில் வேலை செய்ய சொல்லியிருக்கிறார். அதன்படி ராமதாஸ் மகள் ஸ்ரீகாந்தி பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி, விக்கிரவாண்டி ஆகிய தொகுதிகளில் ஏதேனும் ஓரிடத்தில் போட்டியிடலாம். அதேபோல அன்புமணி தரப்பு ஜி.கே. மணியை கடுமையாக அட்டாக் செய்வதால் அவர் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்தாலும் ஜி.கே. மணி மற்றும் அவர் மகனை களமிறக்கும் முடிவில்தான் இருக்கிறார் ராமதாஸ். மேலும் அன்புமணி தரப்புக்கு பதிலடி கொடுக்கத்தான் காட்டமாக பேசும் பேரன் சுகந்தனை மகளுக்கு துணையாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தவும் முடிவு செய்திருக்கிறார். இப்படியாக அன்புமணியும் ராமதாசும் எதிரெதிராக தேர்தலில் களமிறங்கினால் நமக்குள்ளாக நாமே மோதிக்கொள்ள வேண்டி வரும் என நினைத்து நிர்வாகிகள் பலரும் ஒதுங்க தொடங்கிவிட்டனர். அவர்களையும் வன்னியர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் காடுவெட்டி குருவின் ஃபாலோயர்களையும் குறிவைத்துதான் ஜெயகுரு பாமக என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார் விருதாம்பிகை. ஆனால் குருமகள் கட்சியால் பெரிய தாக்கம் இருக்காது. அதற்கு சான்றாக மாவீரன் மஞ்சள் படை என குருமகன் கனலரசன் ஆரம்பித்த இயக்கம் சத்தமில்லாமல் இருப்பதையே சொல்லலாம். பாமக பிளவுபட்ட போதே குரு குடும்பத்துக்கு ராமதாஸ் அழைப்பு விடுத்தார். அப்போதும் அவர்கள் வரவில்லை. ஆனால் இப்போது அவர்கள் கட்சி ஆரம்பித்திருப்பதன் பின்னணியில் திமுகவின் அசைன்மெண்ட் மற்றும் தேர்தல் லாப கணக்கு இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏனெனில் ராமதாஸ் குடும்பத்தைப் போலவே குருவிடம் உதவியாளராக இருந்த வைத்தி என்பவரும் குருவை கடைசி காலத்தில் கைவிட்டு விட்டார் என்பது விருதாம்பிகை தரப்பு கோபம். பன்ருட்டி ராமச்சந்திரன், தீரன், ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன், கே.எம். ஷெரீப், வேல்முருகன், முருகவேல்ராஜன், ராஜேஸ்வரி பிரியா என நிறைய பேர் தனிக்கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் ஒரு சிலரை தவிர பேரளவுக்கு கூட வேறு யாரும் சோபிக்கவில்லை.
அப்படியாகத்தான் விருதாம்பிகை கட்சியும் இருக்கும் என சொல்லி முடித்தார். இன்னும் சில பாமகவினரோ பாஜகவுக்கு வன்னியர் சமூகத்தில் ஒரு முகமும் இல்லை, அதனால்தான் பாமகவை பலவீனப்படுத்தி மொத்தமாக இருந்த வன்னியர் சமூகத்தை ராமதாஸ், அன்புமணி, விருதாம்பிகை என சிதறடித்து குறிப்பிட்ட வாக்கு வங்கியை தன் பக்கம் பாஜக திருப்ப பார்க்கிறது. இது பாஜக கூட்டணியில் உள்ள அன்புமணியை கூட வலிமையை அடைய விடாமல் செய்யும் முயற்சிதான் என்றனர் ஆவேசமாக. இதுகுறித்து பாமக அன்புமணி தரப்பு சமூக நீதி பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் பாலுவிடம் பேசினோம். அன்புமணியிடம்தான் பாமக இருக்கிறது, பாமகவில் பிரிவெல்லாம் கிடையாது என்றார். பாமக ராமதாஸ் தரப்பிடம் வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழியோ, ஐயா தன் அரசியல் முதிர்ச்சியால் இதையெல்லாம் முறியடிக்கிற அளவுக்கு நல்ல முடிவு எடுப்பார், ஆகையால் இது எதுவும் அவரை பாதிக்காது என்றார். சதுரங்க காய்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.